நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அணியோட அடுத்த கேப்டன் இவரு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தற்போது பிசிசிஐ ஒரு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. இந்திய ஒரு நாள் அணி மற்றும் T20 அணியோட அடுத்த கேப்டனா வர ஹர்திக் பாண்டியா காய் நகர்த்தி வருவதா அவ்வப்போது செய்திகள் வெளிவந்த நிலையில தற்போது பிசிசிஐ அதற்கு தற்காலிகமாக ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அதன்படி ஹர்திக் பாண்டியாவை விட 4 வீரர்கள் இந்திய அணியில முக்கிய இடத்துல இருக்காங்க என்பதை சொல்லாம சொல்லி அவருடைய கேப்டன் கனவுக்கு பிசிசிஐ கடிவாளம் போட்டிருக்குது. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பிசிசிஐ ஒப்பந்தத்தை வச்சு பார்க்கையில ஹர்திக் பாண்டியா இந்திய அணியோட அடுத்த கேப்டன் இல்லை என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ வட்டாரத்துல ஒரு தகவல் பரவலா பேசப்பட்டு வருது. இந்த ஆண்டுக்கான பிசிசிஐ ஒப்பந்த பட்டியல்ல ஹர்திக் பாண்டியா 2ஆம் நிலையான கிரேட் ஏல தான் இடம் பிடிச்சிருக்காரு. அதே சமயம் அவருக்கு மேல கிரேட் A+ல 4 முக்கிய வீரர்கள் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா மற்றும் பும்ரா. இதன் மூலம் சீனியர் பிளேயர்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா மட்டுமில்ல ஹர்திக் பாண்டியாவுக்கும் மேல 2 வீரர்கள் இருக்காங்க என்பதை பிசிசிஐ உணர்த்தியிருக்காங்க. அப்படி பார்க்கையில ரோஹித் சர்மாவுக்கு அப்புறமா இந்திய அணியோட கேப்டன் பதவிக்கு உடனடியா வரக்கூடியவங்க பும்ரா அப்படி இல்லனா ரவீந்திர ஜடேஜா தான் என்பதை சொல்லாம சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. என்னதான் ஹர்திக் பாண்டியா T20 மற்றும் ஒருநாள் போட்டிகள்ல இந்திய அணிக்கு ஒரு சில தொடர்கள்ல துணை கேப்டனா செயல்பட்டு இருந்தாலும் டெஸ்ட் அணியை பொறுத்தவரை பும்ரா தான் துணை கேப்டனா செயல்பட்டு வர்றாரு. அவரே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணிக்கு கேப்டனா வர தகுதியானவர். அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா T20 தொடர்ல இந்திய அணிக்கு துணை கேப்டனா ரவீந்திர ஜடேஜா தான் செயல்பட்டாரு. எனவே T20 மற்றும் ஒரு நாள் அணியோட கேப்டனா செயல்பட ரவீந்திர ஜடேஜாக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜடேஜா கேப்டனா நியமிக்கப்பட்டா அது தற்காலிகமா தான் இருக்கும். ஏன்னா ஜடேஜாக்கு தற்போது 35 வயசு ஆகுது. அதனால அவரால் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட முடியாம போகலாம். ரோஹித் சர்மாவுக்கு அப்புறமா இவங்க 3 பேர்ல யாரு இந்திய அணியோட கேப்டனா இருக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.